வணக்கம், வரவேற்கிறேன் என் சேனலுக்கு. இது மயங்கா தர்சன். இவ பேசிக் கொண்டிருக்கிறது உங்கள் மயங்கா. சரிங்களா? இந்த வாரம் ஃபுல்லா செலிப்ரேஷனோட இருக்க போகுது. நார்த் சைட்ல வந்து போகியோ மக்கர சக்கராத்தியோ கொண்டாட போறாங்க. நீங்க சவுத் சைட்ல மோஸ்ட்லி தமிழ்நாடுல பொங்கல் கொண்டாட போறீங்க. அதனால எல்லாருக்கும் இனிய பொங்கல் நாள் வாழ்த்துக்கள். சரிங்களா? இந்த வீடியோல வந்து நான் வந்து 3 சுடிதார்ஸ் காமிக்க போறேன். ஸோ சப்போஸ் நிறைய பேர் saree போடுவீங்க, ஹாஃப் sarees போடுவீங்க. ஒரு ட்ரெடிஷ்னல் வேர் எல்லாரும் இந்த டைமுக்கு போடுறது தான். அது என்னிடம் இல்லாத பட்சத்தால் நான் உங்களுக்கு 3 சுடிதார்கள் காமிக்க போகிறேன். இது சிம்பிளாவும் இருக்கும், அழகாவும் இருக்கும், உங்களுக்கு கம்ஃபர்டபுளாவும் இருக்கும். சரிங்களா? ஸோ பார்க்கலாமா? இதுதான் ஃபர்ஸ்ட் செட்டு. இது வந்து ஒயிட் அண்ட் டார்க் ப்ளூ. எனக்கு வந்து இது கொஞ்சம் ஹேண்ட்லூம் மாதிரி இருந்துச்சு. மீன்ஸ் அந்த பிளாக் பிரிண்ட் அந்த மாதிரி பண்ணுவாங்க தெரியுமா, இண்டிகோ கலர் வச்சு ஹேண்டில், அந்த மாதிரி இருந்துச்சு. இது அம்ப்ரெல்லா ட்ரெஸ்ஸு. சேர்த்து இதுக்கு ஸ்ட்ரெயிட் லெக் பேண்ட் இருக்கு. இதோட ஷாலும் நல்லா இருக்கும், காட்டன், மூணுமே காட்டனு. இது பார்த்தீங்களா, போட்டுக்கிறது நல்லா இருந்துச்சு. இது வந்து கொஞ்சம் லூஸாக இருந்துச்சு, நான் மீடியமில் வாங்கினேன். கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணால் நல்லாயிருக்கும், எனக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு ஒரு ஃபீல் இருந்துச்சு எனக்கு. இன்னும் நான் ஆர்டர் பண்ணல, அது வேறு பண்ணணும். ஸோ இது இப்படி இப்போ ட்ரான்சிஷன் வரும் டைம். எப்பரா நல்லா இருக்குல்ல, நைஸ். இது ரொம்ப நல்லா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மீன்ஸ் எனக்கு ஒயிட் அண்ட் ப்ளூ காம்பினேஷன் ரொம்ப பிடிக்கும். ஸோ சொல்லவே தேவையில்ல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கு அடுத்தது இதை விதவிதமாக ரகரகமாக நான் இப்போ போட்டு காமிப்பேன் உங்களுக்கு. ஷாலை இப்படி போடுறதும் என்ன, அப்படி போடுறதும் என்ன. சரிங்களா? என்ன பண்ணுறது, ட்ரெஸ்ஸு போட்டால் ரசிக்க செய்யணுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இப்போ வேற வருது. இது லைட் ப்ளூ. இதில் வந்து கொஞ்சம் அந்த நெக் ஏரியாலேருந்து ஃபுல்லாக டிசைன் இருக்கும். கொஞ்சம் பிங்க் கலர் வச்சு மோட்டிவ்ஸ் இருக்கும். இது வந்து நார்மல் சுடிதார மாதிரி. இதுக்கு ஸ்ட்ரெயிட் லெக் பேண்ட்டு. இதுக்கு ஹைலைட்டே அதோட ஷால் தான். பார்த்தீங்களா, அப்படியே பெரிய பெரிய ஃப்ளவர் டிசைன் வச்சு இருந்துச்சு. மற்றபடி ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக பிளெயின்னு. ஃபஸ்ட்டு பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ பிடிக்கல, ஆனால் போட்டுக்கு அடுத்தது செம்மையாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதுக்கு ஹைலைட்டே இதோட ஷால் தான். பார்த்தீங்களா, ஆஹா. இது வந்து ஒன் ஃப்ளீட்டில் போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். லைக் ஏன்னா அது நான் சொன்ன மாதிரி ஷால் ஹைலைட்னால ஒன் ஃப்ளீட்டாக போட்டால் ரொம்ப நல்லா தெரியும். மற்றபடி வேறு மாதிரி போட்டிங்கன்னாலும் நல்லாயிருக்கும். ஆனால் எனக்கு வந்து ஒன் ஃப்ளீட் தான் பிடிச்சிருக்கு. சரிங்களா? இது கூட நீங்கள் வந்து கோல்டு ஜுவல்லரி போடலாம். ஏன்னா அதில் கோல்டு கொஞ்சம் இருக்குல்ல ஒர்க்கு, அதனால. அப்படி இல்லாமல் நீங்கள் வந்து கொஞ்சம் பிங்க் அண்ட் ப்ளூ ஜுவல்லரி வந்து ஆர்டர் பண்ணி போடணும், கொஞ்சம் மிக்ஸ் மேட்ச் பண்ணி போடணுன்னா கூட போடலாம், நல்லாயிருக்கும். அதுக்கு அடுத்தது இதுக்கேற்ற மாதிரி ஒரு ஸ்லிப்பர் ஹேர் ஸ்டைல் போட்டால் அழகாக ஃபங்க்ஷனுக்கு கூட போட்டு போகலாம். நல்லா இருக்குல்ல? இப்போ எப்படியோ வந்து நம்ம பொங்கல் கொண்டாடுறது வந்து ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி தானே, அதனால அதை நம்ம அப்படி கூட பார்க்கலாம். இப்போது இது 3வது ட்ரெஸ்ஸு. இது வந்து ரெட்டு. இது ரெட்டு சொல்லுவீங்களா மெரூன் சொல்லுவீங்களான்னு தெரியாது, பட் ரெட்டும் பிளாக்கும் கலந்தது. கொஞ்சம் க்ரீம் கலரும் இருக்கும். இதோட ஹைலைட்டே பேண்ட்டு தான், பிளாசோ. இது வந்து நீங்கள் பேண்ட்டை மேலே ஏற்றி தான் உட்காரணுன்னு அவசியமே இல்லை, அப்படியே உட்காரலாம். ஆனால் இதுக்கு முன்னாடி இருந்த 2 செட்டுக்கும் நீங்கள் பேண்ட்டு கொஞ்சம் ஏற்றி தான் உட்காரணும், உங்களோட பேண்ட்டு கிழியக்கூடாது தான். சரிங்களா? இது ஃபுல்லாக லைக் எனக்கு தெரிஞ்ச மட்டும் அனார்கலின்னு சொல்லலாம். நல்லா ஃப்ளோயியாக இருந்துச்சு, நல்லா பவுன்சியாக இருக்குது. பார்த்தீங்களா? இதோட கையும் வந்து ஃபுல் ஹேண்டு. உங்களுக்கு வந்து 3/4 தான் வேணும்னா
நீங்க கொஞ்சம் வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணா பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்க இழுத்து 3/4 ஆக்கலாம் கூட ஆக்கிக்கலாம். ஓகே. ஷால் வந்து நல்லா இருக்குல்ல. சப்போஸ் உங்களுக்கு இது இல்லாம உங்களுக்கு வந்து கொஞ்சம் கிராண்டா இது லுக் வேணும்னா நீங்க வந்து இதுக்கு நீங்க வந்து ஹெவியான துப்பட்டா அப்படி இல்லைன்னா பிளெயினான துப்பட்டாவோட சைடில் நல்லா எம்ப்ராய்டரி ஒர்க்கு இல்லை நல்லா கொஞ்சம் ஹெவியான ஒர்க்கு வச்சு போட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இது கூட நீங்கள் வந்து ஆக்சிடைஸ் ஜுவல்லரி போடலாம். அதுக்கு அடுத்தது கோல்ட் ஜுவல்லரி போடலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் மிக்சட் மேட்ச் பண்ணி வேறு எதனா போடணுன்னா கூட போடலாம், நல்லாயிருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. எதனா சொல்லணும்னா இல்லை வேற எதனா ட்ரை பண்ணணும்னா கமெண்ட்ஸ் போடுங்க. இது பிடிச்சிருந்தா இது மாதிரி கேம்பெயின்ஸ் நீங்க வந்து மிஸ் பண்ணக்கூடாது இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் சென்று வருகிறேன். எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்க.